திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து. தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றிவிட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம் பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கெமக்கருள்வேன். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையறாதொம்முடன் பெருக. ஆமேன். ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். அல்லேலூயா. கடவுளே, உமது பேரினுக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலாம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையை தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது, உன் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையை என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானதால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினா என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரைப்பணியும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தரலும். உறுதி தரும் ஆவியை என்னுள் புதுப்பித்தரலும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியிலிருந்து என்னை விடுவித்தரலும். என் நாவு உம் நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை, என் இதழ்களை திறந்தரலும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினால் நீ அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். அல்லேலூயா. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு: என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திருவாய்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலியா முதல் யூதயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே.
அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்து பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு நம்மைப் போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களிடம் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித நிசா கிரகோரியார் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் குறித்த புதிய வாழ்வு. நமது இறைவனும் மீட்பரும் நம்மை மீட்கும் பணியை நிறைவேற்றிய பின் வாழ்வை ஊற்றெடுக்க வைக்கும் பொருட்டு பூமியின் கீழ் சென்றார். நாமோ நம் தலைவரும் வழிகாட்டியுமான ஆண்டவரை பின்பற்றி பூமிக்குள் நம்மை புதைத்துக் கொள்வதில்லை. இது சொல்லப்போனால் இறந்த சடலத்தை மறைக்க உதவுகின்றது. நம் இயல்பின் பலவீனத்தையும் அழிவையும் குறிக்கின்றது. ஆனால் இது போன்றதொரு பொருளை நாம் பயன்படுத்துகின்றோம். அதாவது தண்ணீர். அதில் நம்மை நாம் மறைத்துக் கொள்கின்றோம். பூமியில் மீட்பர் மறைத்து கொண்டது போல நாம் மும்முறை செய்கின்றோம். மூன்றாம் நாள் உயிர்ப்பின் அருளை இது குறிக்கின்றது. இதை நாம் மௌனமாக சடங்காக செய்வதில்லை. ஆனால் நம்மீது 3 இறையாட்களின் பெயர்கள் ஜெபிக்கப்படுகின்றது. இவர்களையே நாம் விசுவசிக்கின்றோம். இவர்களையே நாம் நம்புகின்றோம். இவர்களிடமிருந்தே நம் தற்கால மற்றும் எதிர்கால வாழ்வு வருகின்றது. ஆண்டவரின் கட்டளை என்பது என்ன? ஞானஸ்நானம் அழியுங்கள். அதாவது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களை மூழ்க செய்யுங்கள். ஏன் தந்தையின் பெயரால்? ஏனெனில் அவரே அனைத்திற்கும் தொடக்கம். ஏன் மகனின் பெயரால்? ஏனெனில் படைப்பை செயல்படுத்துபவர் அவரே. ஏன் தூய ஆவியின் பெயரால்? ஏனெனில் அவரே அனைத்தையும் நிறைவிற்கு கொணர்பவர். எனவே தந்தையிடம் புனிதப்படுத்தும் பொருட்டு தூய ஆவியிடம் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்றோம். புனிதப்படுத்துதலில் வேறுபாடு இல்லை. தந்தை அதிகமாய் புனிதப்படுத்துகின்றார். மகன் குறைவாக. தூய ஆவி இவர்கள் இறைவரையும் விட இன்னமும் குறைவாக என்பதெல்லாம் இல்லை. அந்த 3 ஆட்களை வேறுபட்ட இயல்புகளில் ஏன் நீங்கள் பிரிக்கின்றீர்கள்? அவர்களிடையே 3 வேறுபட்ட கடவுளாக ஏன் ஆக்குகின்றீர்கள்? ஏனெனில் அதே ஒருமித்த அருளை அவர்கள் அனைவரிடமிருந்தும் நீங்கள் பெறுகின்றீர்கள். பகைவர்களின் கைதியாய் நீங்கள் ஒருவேளை வீழ்ந்திருந்தால், ஆதிகால சுதந்திரத்திற்கும் ஏங்கும் சோகமான அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்தால், திடீரென்று உங்களுக்கு தெரிந்தவர்களும் உடன்குடி மக்களுமான 3 வந்து சேர்ந்தார்கள் என்றால், சம்மபங்கை தந்து உங்களை அவர்கள் மீட்டார்கள் என்றால், அவர்கள் 3வரையும் உங்களது சரிநிகரான உபகாரிகளாக நீங்கள் கருத மாட்டீர்களா? அவர்கள் உங்களுக்காக செலவு செய்த அனைத்தையும் முழு ஒப்பந்தத்தோடு பாரபட்சமின்றி அவர்களுக்கு திருப்பி தர மாட்டீர்களா? நீங்கள் அனைவரும் மறுமலர்ச்சியின் கொடையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளீர்கள். புதுப்பிக்கப்பட்ட ஆரோக்கியத்தில் மாற்றியுறுகின்றீர்கள். திருவரு சாதன அருளிற்கு பிறகு பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை நான் காண்கிறேன். இம்மாற்றம் தூய வாழ்வினால் அறியப்படுவதாக. நிச்சயமாக கண்ணுக்கு கீழுள்ள எதுவும் மாறுவதில்லை. உடலின் குணாதிசயங்கள் அவ்வாறே நிலைக்கின்றன.
இயல்பின் தன்மை மாறுவதில்லை. இருப்பினும் வெளிப்படையான அரங்கேற்றம் தேவையாய் உள்ளது. புதிய மனிதனை அது தெரியப்படுத்துகின்றது. இவ்வாறு தெளிவான அடையாளங்களால் புதிய மனிதனை பழைய மனிதரிடமிருந்து நாம் வேறுபடுத்தலாம். இவையே ஆன்மாவின் நிச்சயமான அசைவுகள் என நாம் நினைக்கின்றோம். இவற்றினால் பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து அது தன்னை அப்புறப்படுத்துகின்றது. புதிய வாழ்வை அணிந்து கொள்கின்றது. அதற்கு அறிமுகமானவர்களிடம் அது வேறொன்றாக மாறியதை தெளிவாக காட்டுகின்றது. அது முன்பு இருந்ததன் பரிமாணத்தை இனி வைத்துக் கொள்வதில்லை. எனவே உருமாற்றம் என்னும் வார்த்தையை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் இவ்வாறு இருக்கும். ஞானஸ்நானத்திற்கு முன் ஒரு தீய ஒழுக்கமுள்ளவன், பேராசை கொண்டவன், கொள்ளை குணமுடையவன், புண்படுத்துகிறவன், பொய்யன், புரணி பேசுபவன், இவற்றை போன்ற பாவங்களை கொண்டவன் உள்ளான். இப்பொழுதோ நீ மட்டும் மிதமானவன், சாந்தமானவன், உன் உடைமைகளை குறித்து நிறைவுள்ளவன், மாறாக தாராள குணம் படைத்தவன், ஏழைகளுக்கு உதவுபவன், நேர்மையானவன், பிறரை மதிப்பவன், பேசுவதில் பரிவுள்ளவன், எல்லா போற்றுதற்குரிய செயல்களிலும் ஈடுபடுபவன். எவ்வாறு ஒளி தோன்றும் போது இருள் மறைந்து போகின்றதோ, வெள்ளை வர்ணம் தீட்டப்படும் போது கருப்பு காணப்படுவதில்லையோ, அவ்வாறே நீதியின் செயல்களால் தன்னை அலங்கரிக்கும் போது பழைய மனிதன் மறைந்து போகின்றான். சக்கேயு எவ்வாறு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் என்பதை கவனித்தீர்களா? அவன் ஆயக்காரனை இறக்க செய்தான். அநீதியாக பாதிப்பு ஏற்படுத்தியவர்களுக்கு 4 முறை திருப்பி தந்தான். எஞ்சியவற்றை அவன் ஏழைகளுக்கு பிரித்தளித்தான். அந்த பணத்தை தான் முன்பு அவன் ஏழைகளை சுரண்டி தீய வழியில் சேமித்து வைத்திருந்தான். நற்செய்தியாளரான மத்தேயு அவரும் ஒரு ஆயக்காரன், சக்கேயுவின் சக ஊழியனாக இருந்தவர். தாம் அழைக்கப்பட்டதும் முகமூடியை மாற்றுவது போல தம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். துன்புறுத்தியவரான சின்னப்பர் பின்னர் அப்போஸ்தலராக ஆனார். கிறிஸ்துவிற்காக கனமான சங்கிலிகளை சுமந்தார். கிறிஸ்தவர்களை அநியாயமாக சங்கிலிகளால் கட்டியதால் பரிகாரமாகவும் பாவ பொருத்தலாகவும் இவ்வாறு செய்தார். மறுபிறப்பு இத்தகையதே. பாவ பழக்கங்களை உடைத்தெறிந்து இறைவனின் பிள்ளைகளாய் வாழ்வதாகும். ஏனெனில் ஞானஸ்நான அருளின் வழியாக இவ்வாறே நாம் மாறுகின்றோம். ஆயரான புனித நிசா கிரகோரியார் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம்
பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா. மன்றாட்டுகள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு புது வாழ்வு வழங்கிய தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயமாக்கி அருளும். உலகை படைத்த எல்லாம் வல்ல கடவுளே, உம் அருஞ்செயல்களால் பழைய உடன்படிக்கையை நீர் வெளிப்படுத்தி இந்நாள் வரை உம் மக்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். அன்பு தந்தாய், உம் பிள்ளைகளின் வேண்டுதலை கேட்டருளும். தந்தையே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயமாக்கி அருளும். உமது உண்மையினால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தியருளும். உமது தூய்மையினால் எங்கள் வாழ்வை வழிநடத்தியருளும். நாங்கள் சரியானவற்றையும் உமக்கு உகந்தவற்றையும் செய்வோமாக. கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயமாக்கி அருளும். உமது திருமுக ஒளி எங்கள் மேல் ஒளிர்வதாக. பாவத்தினின்று எங்களை விடுவித்து உமது நன்மைத்தனத்தால் எங்களை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயமாக்கி அருளும். உம் திருத்தூதர்களுக்கு உம் மகன் விட்டு சென்ற கொடை அமைதியே. உமது அமைதியை எங்களுக்கும் உலகில் உள்ள மற்ற அனைவருக்கும் தந்தருளும். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயமாக்கி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவரது உயிர்த்தெழுதலின் அருளை அறிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். தூய ஆவியாரின் அன்பினால் எங்களை புது வாழ்வுக்கு உயிர்த்தெழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.